ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட ஊத்திக்கலாம். ரவை எந்த கப்ல எடுக்கமோ அதே கப்ல வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சிடலாம். இந்த பால்ல வந்து ரவை வந்து நல்லா ஊறி சாஃப்டா வரணும். அதனால ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ரவை வந்து பால்ல வந்து நல்லா ஊறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பேன்ல போட்டுக்கலாம். அதே கப்புக்கு 1 கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இது கூட ஊத்திடலாம். இதை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நமக்கு ஜஸ்ட் கரைஞ்சா போதும், பாகு பதம் வேணாம். இது வந்து கரையட்டும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெல்லத்தை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வடிகட்டிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றின பால் எல்லாமே ரவைல வந்து நல்லா ஊறி நல்லா திக்காயிடுச்சு. ரவை வந்து நல்லா திக்கான பிறகு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து இந்த ரவையை வந்து இந்த மிக்சி ஜார்ல போட்டுடலாம். மிக்சி ஜார்ல ரவை போட்ட பிறகு ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதே நம்ம இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரவை வந்து நல்லா நைஸா அரைஞ்சிடுச்சு. இப்ப இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்த அந்த வெல்லத்தையும் வந்து இதுல ஊத்திடலாம். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவோட பதம் வந்து இதுதான் கரெக்டான பதம். நம்ம தண்ணி வந்து இதுல எதுவும் சேர்க்கவே இல்லை. நம்ம ஊத்துன அந்த பாலும் வெல்லமும் தான் இதுல சேர்த்து இதை வந்து அரைச்சிருக்கேன். நம்ம மிக்சியில அரைச்சி வச்சிருந்ததை ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா நமக்கு தோசை மாவு மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் வந்து கெட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல வந்து பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை வந்து கொஞ்சமா கரண்டியில எடுத்து இதுல ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஊத்திக்கோங்க. அப்பதான் கீழ் பக்கம் ஒட்டாம இப்படி தன்னால மேல எழும்பி வரும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒன்னொன்னா. ரெண்டு பக்கமே நல்ல எண்ணெயில பொரிஞ்சு செவந்து வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம 1 கப் தோசை மாவு வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதுல வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். இதுல வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்திட்டு 2 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும்.
வெல்லம் வந்து நல்லா உருகிடுச்சு. இதுல வந்து மண் ஏதாவது இருக்கும், அதனால நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து வடிகட்டிக்கலாம். இதை வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். மறுபடியும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ளப்பாக வந்து இதுல ஊத்திக்கலாம். நம்ம வெள்ளம் ஊத்தின பிறகு லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதுக்குள்ள போட்டுக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இப்ப இந்த வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ட்ரை ஆகி வரணும். நம்ம கையில உருண்டை பிடிக்க அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளால உருண்டை பிடிக்க முடியும். இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்ப வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம சின்ன சின்னதா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதா பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நான் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுடலாம். இது கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா திக்காயிடுச்சு. நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா தான் வேணும். அதனால நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா, ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஊத்தி மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாவுல வந்து நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த தேங்காய் வெல்லம் சேர்த்து உருட்டி வச்சிருக்கோம்ல, இதை வந்து இதுல எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இப்ப இதை போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பணியாரக்கல் வச்சிடலாம். இது வந்து லைட்டா சூடான பிறகு வந்து எல்லாத்துலயும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து மாவுல போட்டு வச்சிருக்கிறத வந்து ஒன்னொன்னா எடுத்து இதுல ஊத்திக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து ஊத்திடலாம் எல்லாத்துலயும். எல்லாத்துலயும் வந்து ஊத்தியாச்சு. நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு வந்து திருப்பி வச்சுக்கலாம். திருப்பியும் மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா வேகட்டும். நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். எல்லா பக்கமே நல்லா வெந்துச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நடுவுல வந்து நம்ம வச்சிருந்த இந்த சக்கரை பாகு தேங்காய் எல்லாமே வந்து நடுவுல சென்டர்ல வந்து சைட்ல மாவு வந்திருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இதை வந்து பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். அதே கப் அளவுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதுல ஊத்திடலாம். கொஞ்சமா ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம போட்டுடலாம். இதுல
ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த சக்கரை வந்து நல்லா கரையணும். மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம வந்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். நம்ம சக்கரை வந்து எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல தான் நான் மைதா எடுத்திருக்கேன். இப்ப இது கூடவே வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். இதை நம்ம இது கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாவுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் சேர்த்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா இது கூட வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா இது வந்து கரெக்டா இருக்கு. இது வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 hour கிட்ட இருக்கும். நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுல வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு வந்து கொஞ்சமா கரண்டியில எடுத்துக்கலாம். கரண்டியில எடுத்து இதுல வந்து சென்டர் பக்கத்துல நம்ம ஊத்திக்கலாம். ஒன்னொன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மொத்தமா வந்து இதுல ஊத்த வேண்டாம். ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல ஸ்வீட்டாவும் கிறிஸ்பாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல வந்து 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த ஜார்ல போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பேன்ல ஊத்திக்கலாம். நம்ம 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம். அதனால வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்வீட் தான் செய்ய போறோம். அதனால கொஞ்சமா சால்ட் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதுல ஊத்திக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து மிக்சியில பொடி பண்ணி வச்சிருந்த ரவையை வந்து இந்த தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத கட்டி எதுவும் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இத கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லைன்னா வந்து கெட்டி ஆயிடும். கடாயில வந்து ஒட்டாத அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத இப்ப பாத்தீங்கன்னா கடாயில ஒட்டாம அழகா வருது பாருங்க. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா பொடிக்காண்டா கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். வேர்க்கடலையை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைக்கல. இந்த அளவுக்கு கொரன்னு இருக்கு பாருங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த வேர்க்கடலையை ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். நம்ம வேர்க்கடலை அரைச்சு அதே ஜாரை வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ரெண்டையும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப இதையும் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம். இப்ப நம்ம வந்து மிக்சியில அரைச்சு வச்சிருந்த இந்த தேங்காவையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சோம்ல, அதை வந்து இந்த பவுல்ல போட்டுக்கலாம். நம்ம
பவுல்ல போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 3 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆற வச்சிருந்த அந்த ரவையை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் மாவு. இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டா பிரிச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். மேல கொஞ்சமா ஆயில் தடவி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இந்த பக்கம் வந்து கவுத்தி வச்சிருக்கேன். பிளேட்டோட பேக் சைட்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். எல்லாத்துலயும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ரவையை வந்து இதுக்கு மேல வச்சுட்டு கை வச்சு நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனா பிரஸ் பண்ணும்போது நமக்கு சின்னதா ரவுண்ட் ஷேப்ல வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பிரஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப லேசாவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தடியாவும் இருக்க வேண்டாம், மீடியமான சைஸ்ல வந்து இருக்கணும். நல்லா வந்து பிரஸ் பண்ணிட்டு இந்த ஓரம் எல்லாம் நல்லா சரி பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து எல்லா சைடுமே நல்லா ஈவனா ஒரே மாதிரி கை வச்சு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மிக்ஸை வந்து இதுக்கு மேல வச்சிடலாம். மேல வச்சுட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிளேட்ல வந்து ஆயில் தடவி இருக்கிறதுனால நமக்கு ஒட்டாம வரும். மெதுவா வந்து இப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். இதை நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த உள்ள இருக்க மிக்ஸ் எல்லாம் வெளியே வந்துடக்கூடாது, அதனால இதை வந்து நம்ம கை வச்சு இப்படி பிரஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டாலே போதும். இது வந்து நல்லா வந்து டைட்டா க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் பண்ணிட்டு இதை வச்சு லைட்டா அப்படியே உருட்டினீங்கன்னா நமக்கு வந்து ஷேப் வந்து அழகா ரவுண்டா கிடைச்சிடும். இப்போ வந்து நமக்கு அழகான ஷேப்ல வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஆவில வச்சுதான் வேக வைக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஸ்வீட்டை வந்து இதுக்கு மேல வச்சிடலாம். நான் இப்ப வந்து பிளேட்டை மேல வச்சுட்டேன். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இது வந்து நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில இருந்து எடுத்து வச்சு இது வந்து இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம மெதுவா கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணிருக்கேன். ஒன்னு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாத்தீங்கன்னா நமக்கு பாருங்க இந்த மாதிரி அழகா கிடைச்சிருக்கு பாருங்க ஷேப்பு. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து தேங்காய், நாட்டு சக்கரை, வேர்க்கடலை எல்லாம் வச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.